களத்தில் இருந்து எந்த ஒரு வாக்காளருடைய வாக்கும் நீக்கப்படக்கூடாது என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய BLA 2க்கள் பணியாற்றினார்கள். இருந்தாலும் கூட ஒவ்வொரு நாளும் தேர்தல் ஆணையம் எவ்வளவு படிவங்களை வழங்கினோம், எவ்வளவு படிவங்களை கணினி மயமாக்கினோம் என்ற ஒரு கணக்கை தந்து கொண்டே வந்தார்கள். ஏறக்குறைய 95% மேலான படிவங்கள் வழங்கப்பட்டு விட்டன என்று சொன்ன தேர்தல் ஆணையம் கணினிமயமாக்கப்பட்டது ஏறக்குறைய 75% 80% வரை கணினிமயமாக்கிட்டு இருக்கிறோம். அந்த திரும்ப பெறப்பட்ட படிவங்களை சென்னையில் 55% மட்டும்தான் கணினிமயமாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் எத்தனை படிவங்கள் அல்லது எத்தனை சதவீத படிவங்கள் திரும்ப பெறப்பட்டன என்ற கணக்கை தேர்தல் ஆணையம் தரவே இல்லை. எவ்வளவு கொடுத்தோம் என்று சொல்கிறார்கள், எவ்வளவு கணினிமயப்படுத்தினோம் என்று சொல்கிறார்கள், எவ்வளவு திரும்ப பெற்றோம் என்பதை சொல்லவே இல்லை. இது பல வாக்காளருடைய வாக்குகளை நீக்கிவிடும் அச்சம் இருக்கிறது. மேலும் பெறப்பட்ட படிவங்களை கணினிமயமாக்குவதில் மிகுந்த காலதாமதம் நாங்கள் உணர்ந்தோம். அதனால்தான் மீண்டும் மீண்டும் இந்த கால அட்டவணை சரியானது அல்ல என்பதை வலியுறுத்தி வந்தோம். மேலும் பருவமழை காரணமாக இந்த பணிகள் பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டினோம். அதற்கு ஏற்றாற்போல் தற்போது வந்திருக்கக்கூடிய புயலும் அந்த பணிகளை பாதிக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த நியாயமான வாதத்தை ஏற்று ஒரு வார காலத்திற்கு இந்த கணக்கீட்டு காலத்தை நீட்டித்திருக்கிறது. அது உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அதனுடைய ஜனநாயக போராட்டத்திற்கு கிடைத்த வெற்றியாக நாங்கள் பார்க்கிறோம். எந்த ஒரு தமிழ்நாட்டு குடிமகனுடைய வாக்கும் விடுபடக்கூடாது என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். அந்த பயணத்தில் முதல் வெற்றியாக ஒரு வார காலத்திற்கு இது தள்ளி வைத்திருப்பது கொடுக்கப்பட்ட அனைத்து படிவங்களை திரும்ப பெறுவதற்கும் அவற்றை கணினிமயமாக்குவதற்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்று கருதுகிறோம். இருந்தாலும் கூட இந்த SIR பணியில் பல சிக்கல்கள் இன்னும் தீர்க்கப்படாமல் இருக்கின்றன. உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் எடுத்து சொல்லியிருக்கிறோம். பீகார் தேர்தலில் அல்லது பீகார் மாநிலத்தில் நடத்தப்பட்ட SIR-இல் வாக்காளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அல்லது தெரிந்தெடுக்கப்பட்டவர் பட்டியலில் சேர்க்கப்பட்டவர் அதை காட்டி தமிழ்நாட்டில் வாக்காளராகலாம் என்ற ஒரு 13வது ஆவணமாக அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் என்று கூறியிருப்பது எந்த விதத்திலும் ஒப்புக்கொள்ளக்கூடியது அல்ல. அதாவது அந்த வாக்காளர் பீகாரில் சாதாரணமாக வசிக்கக்கூடியவர் என்பதை 1ஆம் தேதி ஜூலை மாதம் 2025 அன்று தேர்தல் ஆணையம் அறிவித்து அந்த வாக்காளர் நவம்பர் மாதத்தில் பீகாரில் வாக்களித்துவிட்டு அதே நவம்பர் மாதத்தில் தமிழ்நாட்டில் நடத்தக்கூடிய SIR-இல் சாதாரணமாக வசிக்கக்கூடியவர் என்ற தகுதியை பெறுவார் என்பது எந்த விதத்திலும் ஒப்புக்கொள்ளக்கூடியதாக இல்லை. இது போன்ற பல காரணங்கள் இருக்கின்றன. அவற்றை எடுத்து சொல்லி உச்சநீதிமன்றத்தில் நாங்கள் 4ஆம் தேதி எங்களுடைய வாதத்தை எடுத்து வைக்க இருக்கிறோம். வழங்கியதும் பெறப்படுவதிலும் பல வித்தியாசம் இருக்கு. நாங்கள் பெறப்படுறது இன்னும் வெளிப்படையாக தெரிவிக்கணுங்கிற கோரிக்கை வைக்கிறோம். ஆமாம், அதாவது எத்தனை படிவங்கள் வழங்கப்பட்டன, எத்தனை படிவங்கள் திரும்ப பெறப்பட்டன அப்படிங்கிற கணக்கு இருந்தால் தான் எத்தனை படிவங்கள் கணினிமயமாக்கப்பட்டவை டிஜிட்டலைஸ் பண்ணது எவ்வளோ படிவங்கள்ன்றது நமக்கு சரியான கணக்கு, நம்மளால் சரியான தரவுகளை எடுக்க முடியும். அதை இன்னும் எலெக்ஷன் கமிஷன் வெளியிட ஆரம்பிக்கலை. ஆமாம், ஆக்கிட்டோம். ஆமாம், குற்றச்சாட்டு இல்லை. அது அதாவது கொடுக்கப்பட்ட படிவங்களில் 70% கணினிமயமாக்கப்பட்டதா அல்லது திரும்ப பெறப்பட்ட படிவங்களில் 70% கணினிமயமாக்கப்பட்டதா அப்படிங்கிற கேள்வி எழுது. அது ஒரு வெளிப்படைத்தன்மையாக இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையம்
அதையும் தெரிவித்தாதான் நாங்கள் சரியான கணக்கை எடுக்க முடியும். எத்தனை வாக்காளர்கள் நீக்கப்பட்டார்கள் என்ற கணக்கு அப்பதான் சரியா தெரியும். அதுக்காக நாங்கள் அதை கேட்போம். திமுகவும் இப்படி ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிற நேரத்தில் அதிமுக ஒரு பெரிய குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. எஸ்ஐஆரை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் திமுக தனக்கு சாதகமா செயல்படுத்தி கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் உள்ள அதிகாரிகளை வைத்து அதிகமான அதிமுகவுடைய வாக்காளர்களை நீக்கி கொண்டிருக்கிறது. திமுக தனக்கு சாதகமாக இந்த எஸ்ஐஆரை செயல்படுத்தி கொண்டிருக்கிறது தனது அதிகாரிகளை வைத்து அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை திமுக அதிமுகவுடைய மாநிலங்களவை எம்பி தம்பிதுரை குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. அவருடைய குற்றச்சாட்டு எந்த வகையிலும் ஏற்கத்தக்கதில்லை. ஆனால் அதில் ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஏற்றுக்கொள்ளலாம். திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் தான் தமிழ்நாட்டில் செயல்படுது, வேற எந்த கட்சியும் எஸ்ஐஆரில் செயல்படலை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய BLA-2க்கள் முழுமையாக மக்களுடைய வாக்குரிமையை பாதுகாப்பதற்காக களத்தில் நின்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்தியாவிலேயே எஸ்ஐஆர் வர வேண்டும் என்று வழக்கு தொடுத்த ஒரே கட்சி அதுதான். அவர்கள் எந்த பணியும் ஆற்றவில்லை. அது திராவிட முன்னேற்ற கழகமோ அல்லது மாநில அரசோ எந்த வாக்கையும் நீக்குவதற்கான அதிகாரமும் இல்லை, அதற்கான வாய்ப்பும் இல்லை. அது கூட அவங்களுக்கு புரியல அப்படின்னா அது ரொம்ப வேதனை அளிக்கக்கூடிய விஷயமா தான் இருக்கு. இந்திய தேர்தல் ஆணையம் தான் இந்த எஸ்ஐஆரை செயல்படுத்துகிறது, அதை நடைமுறைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறது. இது போன்ற சமயத்துல மாநில அரசை ஆளும் திமுக மீது கடுமையான ஒரு குற்றச்சாட்டை அதிமுக வைக்கிறது. இது பீகாரிலும் நடைமுறைப்படுத்தப்பட்டதா அப்படின்னு அவர்கிட்ட கேட்கப்பட்ட போது அவர் வேறு விதமா. ஆமாம், அதாவது மாநில அரசாங்கங்கள் இதில் தலையிட முடியும், அதனுடைய போக்கை மாற்ற முடியும் அப்படின்னா தேர்தல் ஆணையம் இதை செய்வதற்கான வாய்ப்பே இல்லை. தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் எல்லா அதிகாரியும் செயல்படுவார்கள். ஒரு சட்டத்தின்படி தேர்தல் ஆணையம் தேர்தல் பணிக்காக எடுத்துக்கொண்ட எல்லா அலுவலர்களும் தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலர்களாக தான் கருதப்படுவார்கள். அவர்களுக்கு உத்தரவுகளையும் வழிகாட்டுதலையும் தேர்தல் ஆணையம் தான் தரும். அதை மீறி அவங்க எதுவும் செய்ய முடியாது. மாநில அரசாங்கத்துக்கு இதில் எந்த பங்கும் இல்லை. அது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கும் நல்லா தெரியும். அரசியல் செய்ய வேண்டும் என்பதற்காக அல்லது தங்கள் இருப்பை காட்டிக்கொள்வதற்காக இந்த மாதிரி ஏதாவது சொல்லிட்டு இருக்காங்க. எஸ்ஐஆரை நடைமுறைப்படுத்த வேண்டும் அப்படின்னு நாடு முழுவதும் இருக்கிற அரசியல் கட்சிகள் எந்த அரசியல் கட்சியும் நீதிமன்றத்தில் வழக்கு தொடரல. அதிமுக மட்டும்தான் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்துருக்காங்க. அதை எப்படி பார்க்கணும்? அது நாங்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி எவ்வளவு உயரத்துக்கு சென்று அல்லது எவ்வளவு கீழே சென்று பாஜகவை திருப்திப்படுத்த முடியும் என்பதில் அவர்களை மிஞ்சுவதற்கு ஆள் கிடையாது. அதனால் அவர்கள் எந்த இடத்துக்கும் போய் எப்படியாவது பாஜகவை திருப்திப்படுத்த மாட்டோமான்னு நினைக்கிறதுல இது ஒரு பணியாக நான் பார்க்குறேன். தேர்தல் ஆணையம் பொதுவாக நீதிமன்றத்திலையும் சரி வெளியிலையும் சரி ஒரு வார்த்தை முன் வச்சுட்டு இருக்காங்க. அரசியல் கட்சிகள் எந்த முறையீடும் பண்ண மாட்டேங்குது, பீகார்லையும் பண்ணலை அப்படின்னு தொடர்ந்து முன் வச்சுட்டு இருக்காங்க. அரசியல் கட்சிகள் ஏன் நேரடியாக முறையீடுகள் செய்யவில்லை? அது பீகாரில் எப்படி நடந்ததுன்னு தெரியாது. ஆனால் தமிழ்நாட்டில் BLA-2க்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய BLA-2க்கள் முழுமையாக தங்களுக்கு அளிக்கப்பட்ட அந்த ஜனநாயக பணியை செய்து கொண்டிருக்கிறார்கள். எங்கெல்லாம் படிவங்களை பூர்த்தி செய்வதில் பொதுமக்கள் சிரமம் கொள்கிறார்களோ அங்கே ஒரு BLA-2 ஒரு வாக்குச்சாவடிக்கு நியமிக்கப்பட்ட ஒரு BLA-2 50 படிவங்களை பூர்த்தி செய்து கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதை மேற்கொண்டு 50 படிவங்களை நிரப்பி தந்து கொண்டிருக்கிறார்கள் எங்கெங்கெல்லாம் தேவைப்படுதோ. இதற்கு பிறகு டிராஃப்ட் ரோல் வெளியே வந்த பிறகு ஆட்சேபனைகளை தெரிவிப்பதோ அல்லது புதிய வாக்காளர்களை சேர்ப்பதற்கு படிவம் 6 கொடுப்பதோ எங்கெங்கெல்லாம் தேவையோ நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய BLA-2க்கள் செயல்படுவார்கள். அதற்குரிய வழிகாட்டுதலும் நடைமுறைகளும் அவர்களுக்கு ஏற்கனவே தரப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து திமுக எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தக்கூடாது அப்படின்ற வலியுறுத்தலை சொல்லியிருக்கீங்க, உச்சநீதிமன்றத்தை வழக்கம் தொடர்ந்துருக்கிறீங்க, பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறீங்க. இதுவரைக்கு நடைபெற்றிருக்கின்ற இந்த எஸ்ஐஆர் நடைமுறைப்படுத்தும் திட்டத்தில் என்னென்ன முறைகேடுகள் நடத்தப்பட்டிருக்கிறது? திமுகவினுடைய அதிகமான வாக்காளர்களுடைய அந்த பட்டியலில் இருந்து நீக்குவது தொடர்பாக ஏதாவது எங்கேயாவது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது? இல்லை, நீக்குவது தொடர்பாக அப்படின்னு பார்த்தா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீக்கப்பட்டாலா இல்லையான்றது வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு தான் தெரியும்.
ஆனால் 2 சிரமங்களை நாங்கள் எதிர்கொண்டோம். 2002, 2005 அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடிய உங்களுடைய வாக்கை அந்த பாகம் எண்ணையும் வரிசை எண்ணையும் குறிச்சிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஆவணமும் தர வேண்டாம். ஆனால் அதை குறிப்பதில் நிறைய 50% மேலான மக்கள் சிரமத்தை உணர்ந்ததை எங்களால் நேரடியாக பார்க்கப்பட்டது. அதாவது இன்னும் சொல்லப்போனால் 2005 டீலிமிட்டேஷன் பண்ண 2005க்கு அப்புறம் டீலிமிட்டேஷன் செய்யப்பட்ட தொகுதிகளில் உள்ள இருந்த வாக்காளர்கள் தங்களுடைய வாக்கை கண்டுபிடிப்பதில் மிகுந்த சிரமத்தை உணர்ந்தார்கள். ஒரு நேரத்தில் நிறைய கலெக்டர்ஸ் அப்புறம் சொல்லப்போனால் சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸர் தமிழ்நாடு அவர்களே நீங்கள் 2002, 2005 அந்த வாக்காளர் பட்டியல் விவரங்களை நிரப்ப வேண்டும் என்ற அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணியிருக்க ஆவணங்களில் கூட 2-3 தொகுதியோட வாக்காளர் பட்டியலை மாதிரிக்காக எடுத்து கொடுத்துருக்கோம். வீதியின் பெயர் இருக்காது, வெறுமனே தொகுதியின் பெயர் இருக்கும், அந்த பாகம் இருக்கும், எந்த வீதி, எந்த ஸ்ட்ரீட்டு, எந்த அட்ரஸ்ன்னு எதுவுமே இருக்காது. அதிலிருந்து உங்கள் பேரை கண்டுபிடிக்கிறது எவ்வளோ கஷ்டம் அப்படிங்கிறது நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கோம். அதனால் அவங்க என்ன பண்ணாங்க, நிறைய கலெக்டர்ஸும் சொல்லப்போனால் சீஃப் எலெக்ஷன் ஆஃபீஸரும் நீங்கள் அந்த பகுதியை நிரப்பவே வேண்டாம், 2வது மற்றும் 3வது காலத்தை நீங்கள் நிரப்பாமல் கொடுத்துருங்க, கையெழுத்து மட்டும் போட்டு கொடுங்க அப்படின்லாம் கூட சில இடத்துல கேட்டிருக்காங்க. கையெழுத்து போட்டு கொடுத்தாலே உங்களை டிராஃப்ட் லிஸ்ட்டில் சேர்த்துருவோம், அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் 2002 அல்லது 2005 வாக்காளர் விவரத்தை நீங்கள் எழுதவில்லை என்றால், பூர்த்தி செய்யவில்லை என்றால், வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பிறகு ஒவ்வொருத்தருக்கும் நோட்டீஸ் அனுப்புவாங்க. நீங்கள் இந்த 13 ஆவணங்களில் ஏதாவது ஒரு ஆவணத்தை கொடுக்கணும். அது வாக்காளரை மிகுந்த சிரமத்துக்குள்ளாகும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய கவலை. அதை எப்படி சரி பண்ணணும், அதை எப்படி எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறத நாங்கள் ஆராய்ஞ்சிட்டு இருக்கோம். பீகாரில் இப்போ எலெக்ஷன் முடிச்சுது, அவங்க ஓட்டு போட்டவங்க தமிழ்நாட்டிலையும் இப்போ நடைபெற இருக்கிற அந்த தேர்தலில் வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்கான முயற்சிகள்லாம் நடக்கப்பட்டு வருகிறது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க. இதுவரைக்கும் அந்த பீகாரில் ஓட்டு போட்டவங்க தமிழ்நாட்டில் வாக்காளர் அடையாள அட்டையோ அல்லது அந்த வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்று இருக்கிறாங்க அப்படின்ட்டு ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கீங்க? இல்லை, அதுவும் வரைவு வாக்காளர் பட்டியல் வந்தால் தெரியும். ஏன்னா இந்த ஃபார்ம்ஸ் கொடுக்கறது மட்டுமல்ல, அதாவது கணக்கீட்டு படிவுகளை பூர்த்தி செய்து தருவது மட்டுமல்ல, இணையதளத்தின் மூலமாக ஃபார்ம் 6 பதிவு பண்ணி வாக்காளராக சேரலாம், அல்லது நேரடியாக பிஎல்ஓ கிட்ட ஃபார்ம் 6 கொடுத்து வாக்காளராக சேரலாம், இஆர்ஓ கிட்ட போயிட்டு ஃபார்ம் 6 கொடுத்து வாக்காளராக சேரலாம். அப்படி வாக்காளராக கொடுக்கப்பட்ட படிவங்களுடைய கணக்கும் அந்த எத்தனை பேர் கொடுத்துருக்காங்கன்ற நிலையும் வரைவு வாக்காளர் பட்டியலில் தான் தெரியும். அப்போ தான் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அது வரைக்கும் வேறு யாருக்குமே அது தெரியாது. அதனால தான் சொல்கிறேன், இது மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டில் இல்லை, தேர்தல் ஆணையத்தோட கட்டுப்பாட்டில் இருக்குது. அதை யாருமே இப்போ தெரிஞ்சிக்க முடியாது. வரைவு வாக்காளர் பட்டியல் வந்த பிறகு தான் எத்தனை தகுதியற்ற வாக்காளர்கள் தங்களை வாக்காளராக இணைத்து கொண்டார்கள் என்பதை நாங்கள் தெரிஞ்சுக்கணும். தேர்தல் ஆணையம் இன்னும் என்ன மாதிரியான வெளிப்படைத்தன்மையோட முன்வரணும்? தேர்தல் ஆணையம் ஒன்று, எப்போ அவங்க எந்த தேதியில் அவர்கள் ஆவணங்களை கேட்பார்கள், எந்த வழிமுறையில் கேட்பாங்க, எந்த சட்டத்தின் அடிப்படையில் கேட்பாங்க, அந்த ஆவணத்தை எப்போ தரணும், எத்தனை நாளைக்குள்ளார தரணும், எங்கே தரணும், யார்கிட்ட தரணும் அப்படிங்கிற விளக்கத்தை இதுவரைக்கும் தரல. அதாவது இன்றைக்கு பிஎல்ஏ அந்த எஸ்ஐஆருடைய 2வது மாற்றி அமைக்கப்பட்ட அட்டவணையை கொடுத்துருக்குறாங்க. அதில் கூட எந்த தேதியிலிருந்து நாங்கள் ஆவணங்களை கேட்போம், உங்களுக்கு நோட்டீஸை எப்படி தபாலில் அனுப்புவோமா, இல்லை அதையும் பிஎல்ஓ கிட்ட கொடுத்து அனுப்புவோமா, நீங்கள் பிஎல்ஓ கிட்டே ஆவணத்தை கொடுத்தா போதுமா, இல்லை இஆர்ஓ கிட்ட கொண்டு வந்து தரணுமா, போஸ்டலில் தரணுமா, அது போன்ற எந்த விளக்கத்தையும் இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் ஆணையம் தரல. இதைத்தான் நாங்கள் நடைமுறையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலாகவும் அச்சுறுத்தலாகவும் பார்க்கிறோம். பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர்ஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். எஸ்ஐஆர் பண்ண வேண்டிய அந்த காலம் எது சரியா? ஒரு தேர்தல் ஆணையம் அவங்க என்ன சொல்றாங்க, 3 மாதம் தான் சரியான நேரம், ஒரு வாரம் தேர்தல் ஆணையத்தின் தரப்புல சொல்லப்படுது. ஆனால் திமுக இந்த காலத்தை கடுமையாக இருக்குது, இதுக்கான விமர்சனத்தை நீங்கள் வைக்கிறது.
அதாவது 6 மாசத்துக்கு முன்னாடி பண்ணா நிறைய இறந்த வாக்காளர்கள் நிறைய பேர் வருவாங்க அப்படின்ற ஒரு சிக்கல் வருது. எது சரியான காலம்? அதாவது கடந்த காலங்களில் எஸ்ஐஆர் நடத்தப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க. உண்மைதான், நிறைய தடவை எஸ்ஐஆர் நடத்தியிருக்காங்க. ஆனால் 2002 2005 நடத்துகிறப்ப 2 வருஷம் நடத்தியிருக்காங்க. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு வீடாக போயிட்டு எனுமரேஷன் கேட்டு வாக்காளரை வந்து தொல்லைப்படுத்தாமல் ஒவ்வொரு நல்ல படித்த அலுவலர்களை வச்சு அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவர்களே கணக்கீடு செய்யணும் அப்படின்னா அதுக்கு வந்து 1 வருடத்திலிருந்து 2 வருடம் வரைக்கும் ஆகும். இதை ரொம்ப நிதானமாக பொறுமையாக செய்ய வேண்டிய வேலை. இப்போ நாங்கள் வந்து முதல்லேருந்து சொல்லிகிட்டு இருக்கோம் இந்த கால அளவு பத்தாதுன்னு. எனுமரேஷன் டைம்னு 1 மாதம் கொடுத்தாங்க. இன்றைக்கி தேர்தல் ஆணையமே ஒத்துக்கிச்சு அந்த 1 மாதம் பத்தலன்ட்டு 1 மாதம் 1 வாரம் எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்காங்க. இது ஒவ்வொரு நிலையிலும் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நிச்சயமாக இந்த கால அளவீடு பத்தாதுன்றதை அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. தேர்தலுக்கு முன்னாடி எஸ்எஸ்ஆர் பண்ணணும், ஸ்பெஷல் சம்மரி ரிவிஷன் பண்ணலாம். தேர்தலுக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு ஒரு தடவை அந்த ஸ்பெஷல் கேம்ப் வைப்பாங்க, எல்லா தொகுதியிலும் வைப்பாங்க. அது எஸ்எஸ்ஆர் பண்ணுறது நடைமுறை வழக்கம், அது அப்படி தான் பண்ணுவாங்க. எஸ்ஐஆருக்கும் எஸ்எஸ்ஆருக்கும் உள்ள வித்தியாசத்தை தான் நாங்கள் எடுத்துக்காட்டுறோம். உச்சநீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய அந்த பீகார் தொடர்பான ஏடிஆர் பிரதான வழக்கில் எது மாதிரியான இந்த எஸ்ஐஆர் உங்களே செல்லுமா அல்லது இது அதில் ஏதாவது ஒரு மாற்றம் உச்சநீதிமன்றம் அந்த உத்தரவை பிறப்பிக்கணும்னு எதிர்பார்க்கிறீங்க? நிச்சயமாக. அதாவது மாண்புமிகு உச்சநீதிமன்ற நீதிபதிகள் இந்த முறை சட்டத்துக்கு புறம்பானதுன்னு எப்போ தெரியுதோ அப்போவே எல்லாத்தையும் நாங்கள் நீக்கம் செஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் மூத்த வழக்கறிஞர்கள் திரு கபில் சிபலும் திரு அபிஷேக் மனு சிங்வியும் திரு பிரசாந்த் பூஷனும் அவங்க எல்லாம் அவங்களுடைய வாதத்தை எடுத்து வச்சிருக்கிறாங்க. இது வரைக்கும் அவங்க திருப்பி மிக விளக்கமாக எப்படி அரசியலமைப்பு சட்டத்திற்கும் மக்கள் பிரதிநிதி சட்டம் 1950க்கும் வாக்காளர் பதிவு விதிகள் 1960க்கும் எதிரான முறையாக இது இருக்கிறது என்பதை எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் தேர்தல் ஆணையம் பதில் சொல்லலை. அவங்க பதில் சொன்ன பிறகு நாங்கள் நல்ல தீர்ப்பையே எதிர்பார்க்கிறோம்.